அதாவது நம்மளை விட எளிமையானவங்ககிட்ட தான் நாம் வந்து வீரத்தை நம்ம கோபத்தை கட்டுப்படுத்திக்கணும். திருக்குறளில் கூட அப்படி ஒன்று உண்டு. உன்னை விட எளிமையானவங்ககிட்ட உன் கோபத்தை கட்டுப்படுத்திக்க. ஏன்னா உன்னோட வலிமையானவங்ககிட்ட நீ கோவப்பட மாட்ட, பயப்படுவ. உன்னோட வலிமையானவங்ககிட்ட நீ எப்படி கோவப்படுவ? அங்கே இயல்பாகவே நீ கட்டுப்பாட தான் இருப்ப. அப்போ எங்கே நீ உன் கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நீ முயற்சி பண்ணணும்னா உன்னை விட எளிமையானவங்ககிட்ட தான் உன் கோபத்தை கட்டுப்படுத்தணும். அதுபோல் வந்து இப்போ வந்து பாகிஸ்தான் கூட நம்ம வந்து இப்போ சீனான்னொடனே நம்ம என்ன பண்ணுறோம், அவன் வலிமையானவன், அப்போ அவனுக்கு எதிராக நம்ம சண்டை போட மாட்டோம். அப்போ நம்ம அங்கே பதுங்கிட்டோம். சீனாவும் வந்து காஷ்மீரில் பகுதியில் ஆக்கிரமித்தாங்க. அப்போ ஆகும்போது அவங்களுக்கு எதிராக நம்ம சண்டை போடல, ஏன்னா அவங்க வலிமையானவங்க. அங்கே நம்ம இயல்பாகவே கட்டுப்படுத்திக்கிட்டோம். சண்டை போட்டால் நமக்கு தான் பாதிப்பு. இப்போ பாகிஸ்தான் அப்படின்னோன்னா நமக்கு பெரிய போரே அவங்க மேலே வைக்கிறோம், ஏன்னா அவங்க எளிமையானவங்க அப்படி இருக்கு. அதனால நம்ம அவங்க மேலே போரிடுறோம். அப்படின்னா அவங்க வந்து நம்ம இப்போ அவங்களுக்கு தெரியல, வலிமையானவங்ககிட்ட போரிடுறாங்களா, வலிமையான இந்தியர்கள்ட்ட வந்து அவங்க போரிடுறாங்க. பயங்கரவாதத்தின் மூலமாக பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்டு அவங்க வலிமையானவர்கள்ட்ட மோதுகிறார்கள். அப்போ அவங்களுக்கு அறிவு இல்லை. அப்போ அவங்க அப்படி தான் இருக்காங்க. அப்படின்னா நம்ம அவங்கள என்ன பண்ணியிருக்கணும், அவங்க நமது பக்கத்து வீட்டுக்காரர்கள், பக்கத்து நாட்டுக்காரர்கள். அப்போ அவர்களிடமிருந்து நமக்கு இது மாதிரி ஆபத்து இருக்குது, பயங்கரவாத ஆபத்து இருக்குது, அவங்க எப்போ வேணாலும் நம்ம மேலே பயங்கரவாத தாக்குதல் நடத்தலாம், அவங்க எளிமையானவங்கிறதுக்காக நம்ம அவங்க மேலே போரிடுகிற அந்த முயற்சிகளெல்லாம் ஈடுபடக்கூடாது. அதனால் அதை முன்கூட்டியே தவிர்க்கணும். அப்படின்னா நம்ம முன்கூட்டியே என்ன பண்ணியிருக்கணும், பாகிஸ்தானோட ஒரு நட்பை கடைபிடிச்சிருக்கணும். அவர்களை நண்பர்களாக நம்ம மாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கணும். அவங்களுடைய வளர்ச்சியில் நம்ம அக்கறை காட்டியிருக்கணும். அவங்கள ஒரு பகைவர்களாக நம்ம சித்தரிச்சிருக்கக்கூடாது. அவன் எளிமையானவங்கிற காரணம் தானே நீ அவங்கள பகைவராக மாற்றி இன்றைக்கி அவங்களோட போரிடுறது இந்த மாதிரி நடவடிக்கை அதனால் அவங்க வந்து அவங்கள ஒரு நண்பர்களாக நீ பார்த்து அவங்க வளர்ச்சியில் உனக்கு அவர் அக்கறை இருந்திருக்கணும். அவங்கள வந்து ஒரு ஏழ்மையிலையும் வறுமையிலையும் இருக்க விட்டுருக்கக்கூடாது. அப்படின்னா இந்த மாதிரி அவங்க நம்மளை வந்து எதிரியாக பார்க்க மாட்டாங்க. எதிரியாக பார்க்குறதுக்கு நாமளும் ஒரு காரணமாக இருக்கிறோம். ஏன்னா அவங்க நம்ம பக்கத்தில் இருக்காங்கும் போது அவங்க அப்படி ஒரு பயங்கரவாத தாக்குதல் நம்ம மேலே நடத்துறதுக்கு நாம் அவங்க மேலே அக்கறையாக இல்லை, அன்பாக இல்லை, பாசமாக இல்லை, அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அப்படி நம்ம அன்பாக பாசமாக நட்பாக இருந்திருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்முடைய நாட்டோட பொருளாதாரம் தான் நம்முடைய உற்பத்தி பொருளை அங்கே கொண்டு வியாபாரம் பண்ணலாம். அதன் மூலம் நமக்கு பொருளாதாரம் உயரும், அவங்களும் உயர்வாங்க. அப்போ அவங்களும் படிக்கணும். எப்படி இந்தியர்கள் படிக்கணும்னு நமக்கு ஒரு அக்கறை இருக்கோ, அதுபோல் பாகிஸ்தான் நாட்டுக்காரர்களும் நல்லா படிக்கணும், நல்லா முன்னேறணும் அப்படிங்கிற அந்த அக்கறை. அவங்க முன்னேறினா தான், அவங்க நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நாம் இருந்திருந்தோம். அப்படின்னா இந்த மாதிரி போர்லாம் வருமுன் காப்பது இப்படி தான். இந்த போர் எதிர்காலத்தில் இதுபோல் பயங்கரவாத தாக்குதல், புல்வாமா, பகல்காம் தாக்குதல், அப்புறம் வந்து இன்றைக்கி நடக்கிற இந்த போர், பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு இடையில் நடக்கிற போர், இதையெல்லாம் வரவிடாமல் தடுக்கணும்னா அதற்காக நாம் செய்ய வேண்டிய கடமை தான் இது. பக்கத்து நாட்டுக்காரங்க இந்த மாதிரி அவங்க பயங்கரவாத சிந்தனைகள், இது மாதிரி ஆபத்து அவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கும்போது அப்படிப்பட்டவர்களை நாம் எப்படி கையாண்டு இருக்க வேண்டும், எப்படி அவங்கள ஒரு அன்பாக பார்த்துருக்கணும். அவங்கள வந்து இப்போ சிறையில் போனால் சிறை கைதிகளை திருத்தணுங்கிற நோக்கம் தானே அந்த சிறை கைதிகள். அதுபோல் சமூக விரோதிகளை நம்ம வந்து என்ன பண்ணணும், அவங்கள தண்டிக்கணுங்கிற மட்டுமே பார்க்காம திருத்தணும், நல்வழிப்படுத்தணும். அப்போ பக்கத்தில் இருக்கிற இந்த பாகிஸ்தான்காரங்க எப்போ ஒரு பயங்கரவாத சிந்தனையோடு இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம நல்வழிப்படுத்தி நமக்கு பாதுகாப்பாக அவங்கள மாற்றணும். அவங்கள அழிக்கிறது மூலமாக நமக்கு பாதுகாப்பை ஏற்படுத்திடலான்னு நினைக்கிறது தப்பு. ஏன்னா அவங்க கொஞ்சம் பேர் கிடையாது, 30 கோடி பேர் இருக்காங்க. அதனால் அவங்கள அழித்து அதன் மூலம் நமக்கு பாதுகாப்பை ஏற்படுத்த விட அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களது வளர்ச்சியில் நமக்கு இருக்கிற அக்கறையை காண்பித்து, நான் உனக்கு எதிரி கிடையாது, உனக்கு நண்பன், உன்னுடைய வளர்ச்சி தான் என்னுடைய வளர்ச்சி, நீயும் நல்லா இருந்தால் தான் நானும் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வளர்கிறதுக்கு நாம் நிறைய கடமைகளை செஞ்சுருக்கணும். பாகிஸ்தான் நாட்டு மக்கள் வளர்வதற்கு நம்ம நிறைய கடமைகளை செஞ்சுருக்கணும். அவங்களோட நண்பர்களை பயிற்சி அப்படிலாம் செஞ்சுருந்தா முதல்ல அவங்க தனி நாடாக போகிறதுக்கே காரணம், முதல்ல அவங்கள எதிரிகளாக பார்த்ததுனால தான் அவங்க தனி நாடாக போயிட்டாங்க. சரி, அதன் பிறகாவது அவங்க பக்கத்து நாட்டுக்காரங்க அப்படிங்கும்போது அவங்க பகையாக பார்க்காம நான் ஒரு நல்ல நாடாக நம்ம பார்த்துருந்தோம், நல்ல நட்பு நாடாக பார்த்துருந்தோம்னு வச்சுக்கோங்க, இது போன்ற இன்னல்கள் நமக்கு தேவையில்லை என்பதுதான். ஆனால் இதில் என்னென்னா, இப்போ வந்து இவ்வளோ போர் நடக்குது, நிறைய பேர் போருக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. ஆனால் நம்ம அமைதியை விரும்புகிறோம் பாருங்க, இந்த தகுதி இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து நமக்கு பெருமிதமான ஒரு விஷயம். நம்ம சண்டை போடக்கூடாது, எல்லோரும் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குது பாருங்கள், அது நமக்கு இருக்குது. அப்படிங்கும்போது அது நம்முடைய தகுதியாக பார்க்கப்படுகிறது. நமக்கு ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேர் சண்டை போடணும், காலி பண்ணுங்க, அடிங்க, தூக்குங்க அப்படின்றாங்கல்ல, அது மெச்சூரிட்டி இல்லைன்னு அர்த்தம்.